கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அதிகாலை நேரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களே, நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஒரு நாளின் முதல் நேரம் என்பது அதிகாலை நேரம். அதிகாலை நேரம் நாம் வேலைகளை செய்ய துவங்கும் முன் நம்மை படைத்தவருக்கு நன்றி கூறி புதிய நாளில் புதிய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து பாடி அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நாம் இதை செய்யும்போது நமது உற்ற நண்பராம் இயேசுவை நேசிக்கிறோம் என்று வேத புத்தகம் கூறுகிறது. அதற்கு ஈடாக இயேசுவும் நம்மை நேசித்து நம்மில் அன்பு கூறுகிறார். அந்நாட்களில் நம்மோடு பழகும் நமது வீட்டின் உறவினர்களிடமும் நம் அயலகத்தாரிடமும் நமது சமூகத்தினரிடமும் நம் தேசத்திடமும் அன்புள்ளவர்களாக நம்மையும் தேவன் மாற்றுவார். அதிகாலையில் தேவனை தேடிய இஸ்ரவேலருக்கு மன்னா பொழிந்தார். அதிகாலையில் அவரை தேடும் பறவைகளுக்கு கூட ஆகாரத்தை கொடுத்து அவைகளை போஷிப்பிக்கிறார். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருப்பார். ஆகவே அதிகாலை வேளையில் தேவனை தொழுது கொள்வோமா? அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் துவங்கும் போது கடவுள் புதிய கிருபையினால் நம்மையும் நம்முடன் இருப்பவர்களையும் நிரப்புவார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த புதிய நாளிலும் அதிகாலை வேளையிலே உம்மை தேடும்படியான பாக்கியத்தை தாரும். உடைய அன்பின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.